21 ஆண்டுகால தேமுதிக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. பிரேமலதா விஜயகாந்தின் இந்த முடிவுக்கு பின் பல்வேறு சந்திப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் முதல் முறையாக தேமுதிக இணைந்துள்ளது. 2011 தொடங்கி 2019 வரை ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக தரப்பில் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைவின் போதும் விஜயகாந்த் கண்ணீர் விட்டு அழுத வீடியோ திமுகவினரையும் கலந்த செய்தது. இதனை மனதில் வைத்துதான் 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது ஸ்டாலின் கூட்டணிக்கு அழைத்தார். அப்போது பிரேமலதா விஜயகாந்த் செய்த சில செயல்கள் திமுகவை கொந்தளிக்க வைத்தது. இதன் பிறகு விஜயகாந்த் மறைவின் போது யாரும் கேட்காமலே அவருக்கு அரசு மரியாதை வழங்கி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த திமுக பணிகளை செய்து கொடுத்தது. இருந்தாலும் 2024 லோக்சபா தேர்தலின் போது தேமுதிக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தது. இதனால் தேமுதிகவை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டுகொள்ளவே இல்லை. இதனிடையேதான் தேமுதிக தலைமை பொறுப்புக்கு வந்த பிரேமலதா விஜயகாந்த் தங்களின் கட்சி நிர்வாகிகளை எம்எல்ஏ ஆக்குவதற்கு பொறுப்பை கையில் எடுத்தார். இதனிடையேதான் அதிமுக உறுதி கொடுத்த ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படாததும் தேமுதிக தலைமையை அதிருப்தியடைய செய்தது. இப்படியான நெருக்கடியான சூழ்நிலையில்தான் கடந்த ஆண்டு விஜயகாந்த் நடத்தி வந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி விற்பனை செய்யப்பட்டது. இதனை வாங்கியது தனலட்சுமி சீனிவாசன் குரூப் தான். இந்த மருத்துவக் கல்லூரி நிறுவனத்தின் தலைவரின் மகன்தான் மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன். இந்த விவகாரம் அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் ஏவாவேலு காதுக்கு சென்றது. விஜயின் அரசியல் வருகையால் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் திமுக இருக்கிறது. இதனால் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர முதலமைச்சர் ஸ்டாலினும் சிக்னல் கொடுக்க உடனடியாக பிரேமலதா விஜயகாந்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அதிமுக கொடுப்பதாக இருந்த ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் 9 சட்டசபை தொகுதிகள் என்று பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. அதேபோல விஜய் பிரபாகரின் வெற்றிக்கு தாங்கள் பொறுப்பு என்றும் திமுக நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. இதனால் பிரேமலதா விஜயகாந்த் இறங்கி வந்திருக்கிறார். அப்போது விருதுநகரில் ஒரு தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிட தொகுதி ஒதுக்கப்படும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கும் திமுக தலைமை ஒப்புதல் கொடுத்துள்ளது. இதன் காரணமாகவே அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு பின் உடனடியாக வீட்டிற்கு சென்று பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். அப்போதே கூட்டணியும் உறுதி செய்யப்பட்டு வந்தது. இதனிடையேதான் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணத்திற்கு மறைமுகமாக ஏவாவேலு உதவியதாக கூறப்பட்டும் வருகிறது. இதன் பிறகு விஜயகாந்த் ஜெயந்தியின் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவாவேலு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சென்று மரியாதை செலுத்தினார்கள். அவ்வளவு எளிதாக மற்ற கட்சிகளின் நிகழ்ச்சிகளில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார். இதன் மூலமாகவே கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று விவாதமாகியது. ஆனால் விஜயகாந்த் ஜெயந்தியின் போது எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்தது பலருக்கும் ஆச்சரியம் அளித்தது. இதன் பிறகு பாஜகவும் பிரேமலதா விஜயகாந்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனாலும் ஜனவரி 9ஆம் தேதியே கூட்டணிக்கான முடிவினை பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துவிட்டதாக பலரும் கூடி வந்தார்கள். அதற்கு விருதுநகர் சுற்றுப்பயணத்தின் போது பிரேமலதா விஜயகாந்த் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தரிசனம் செய்த சாட்சி. ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பின்னரும் இதே கோவிலில் பிரேமலதா பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அறிவிப்பை வெளியிடாததற்கு திமுகவின் கோரிக்கையே காரணமாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பதற்கு முன் எந்தெந்த கட்சிகள் அதிக குரல் கொடுக்கிறார்கள் என்பதை கவனிக்கவே திமுக தாமதம் செய்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுமே ஆட்சியில் பங்கு என்று தொடர்பாக பேசியது. இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தேமுதிக கூட்டணி அண்ணா அறிவாலயத்தில் உறுதியாகி இருக்கிறது. இதனால் தேமுதிகவை வைத்து திமுக மறைமுகமாக ஒரு ஆட்டம் ஆடி வருப்பதாக விவரம் அடைந்தவர்கள் கூடி வருகிறார்கள். குறிப்பாக யாருடன் கூட்டணி என்று அறிவிப்பதில் கடந்த 2 மாதங்களாக போக்கு காட்டி வந்த தேமுதிக இன்றைய தினம் இந்த நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி என்பதை அறிவித்தது ஏன் தெரியுமா? அண்ணா அறிவாலயத்தில் பிரேமலதா கால் வைத்த நேரம் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை எல்லாமே சுபமாக அமைந்துவிட்டது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான எம்.கே. ஸ்டாலினை சந்தித்து இந்த கூட்டணி உறுதி செய்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா அவர்கள் முதல் முறையாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளது. இது கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டர்களின் விருப்பத்தின் பேரில் நடந்துள்ளது. 2014இல் இந்த கூட்டணி அமைய வேண்டியது தாமதமானது. 10 ஆண்டுகள் கழித்து இப்போது நிறைவேறியுள்ளது என்று தெரிவித்தார்.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கூட்டணி மக்கள் நலன், நல்லாட்சி மற்றும் நிலைத்த முன்னேற்றத்திற்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கும். தேமுதிக கட்சி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போது திமுகவுடன் இணைவதன் மூலம் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களின் வாக்குகளை திமுக கூட்டணி பெறும் வாய்ப்புகள் உருவாகி உள்ளது. கூட்டணியில் தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இரு கட்சிகளும் குழு அமைத்து ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படும் என்று பிரேமலதா கூறினார். இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அமோக வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது திமுக கூட்டணிக்கு பெரும் பலமாக அமையும் என அரசியல் வட்டாரங்கள் கருதியும் வருகிறார்கள். இதற்கு முன்னதாக 2016 மற்றும் 2019 திமுகவுடன் கூட்டணி முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் இப்போது நிறைவேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எங்கு சென்றாலும் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்கும் ஒரே கேள்வி தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதுதான். அதற்கு அவர் தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் நாளுக்கு முந்தைய நாள் அறிவிப்பேன் என்றாராம். அப்படியெல்லாம் கடந்த 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதாக இருந்தது. அதற்கு முன் நாள் 16ஆம் தேதி தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு 23ஆம் தேதிக்கு தள்ளி போனது. இதனால் பிரேமலதா 22ஆம் தேதி அறிவிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனால் இன்று யாரும் எதிர்பாராத நிலையில் திடீர் ட்விஸ்டாக அறிவாலயத்திற்கு பிரேமலதா சென்றது ஏன் என்பதை பார்க்கலாம். இன்றைய தினம் வளர்ப்புறை 3ஆம் நாள், நல்ல நாள். அதிலும் பிரேமலதா அறிவாலயத்தில் கால் வைத்த நேரம் 10:30 மணி, அதாவது 10-11 மணி வரை புதன் ஓரை. இது சுப ஓரை. இந்த ஓரையில் கல்வி, படிப்பு தொடர்பான காரியங்களை இந்த ஓரையில் செய்யலாம். வியாபாரம், தொழில், உத்தியோகம் தொடர்பான காரியங்களிலும் ஈடுபடலாம். திருமணம் சம்பந்தமான காரியத்தில் துணிந்து செயல்படலாம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல வெற்றியை தரும் ஓரை புதன் ஆகும். பிரேமலதாவும் இருமுறை பழம் நழுவில் பாலில் விழுந்தது, பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்தது என குறிப்பிட்டார். அவர் தெய்வ சக்தி கொண்டவர். இது ஓர் போல் அறை நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் நம்பிக்கை கொண்டவர். அதனால்தான் இன்றைய தினம் அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக கடந்த 10 வருடங்களாகவே, அதாவது கடந்த 2 சட்டசபை தேர்தலிலும் தேமுதிகவிற்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கவில்லை. 2021 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இணைந்து தேமுதிக தேர்தலை சந்தித்த போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக அதிமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதை செய்யவில்லை. இந்த கோபம் பிரேமலதாவுக்கு இருந்தது. தன்னுடைய சகோதரர் சுதீஷுக்கு எம்பி பதவி கிடைக்க வேண்டும் என ஆசைப்படும் பிரேமலதா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் தங்களுக்கு 20 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். ஆனால் இது அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே இதை ஏற்கவில்லை. அதன் பிறகு இறங்கி வந்த பிரேமலதா 10 தொகுதிகளை கேட்டதாக தெரிய வருகிறது. ஆனாலும் அதையும் அதிமுக ஏற்கவில்லை. அநேகமாக திமுகவில் 7 முதல் 10 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா கொடுப்பது உறுதி என்கிறார்கள். அதனால்தான் திமுகவிற்கு கூட்டணி என முடிவு செய்துவிட்டார் பிரேமலதா விஜயகாந்த். கண்டிப்பாக தன்னுடைய மகன் விஜய பிரபாகரனை எம்எல்ஏவாக பார்க்கும் ஆசை பிரேமலதாவுக்கு உண்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் அதிக வாக்குகளை பெற்ற விருதுநகர் தொகுதியில் மகனை போட்டியிட வைப்பார். கண்டிப்பாக அவரின் வெற்றிக்கு திமுக உதவும். கண்டிப்பாக விஜய பிரபாகரன் எம்எல்ஏவும் ஆவார். அதேபோல விஜயகாந்த் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதியில் சென்டிமெண்ட்டாக பிரேமலதா போட்டியிடவும் வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள். அல்லது வேறு தொகுதியிலும் அவர் போட்டியிடலாம். ஒரு பக்கம் சுதீஷுக்கு எம்பி பதவி உறுதி. எனவே குடும்பத்தில் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு எம்பி என திட்டமிட்டிருக்கிறார் பிரேமலதா என்கிறார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் இருக்கும் கட்சியில் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிய நிலையில் இப்போது தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைத்ததால் அதன் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான காங்கிரசும் அதனுடைய இணைந்து இருப்பதால் தேமுதிகவை விட்டு விஜய பிரபாகரன் விலகுவதாக அறிவிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.